பக்தி களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னோம்னா சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் சூரியன் தன்னுடைய பயணத்தை தொடங்குறத தமிழ் வருட பிறப்பினுடைய முதல் மாதமாக நாம குறிக்கிறது உண்டு. அப்படி பார்க்கிறப்ப சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் பொறுத்து அதனுடைய ராசி அடிப்படைகள்ல எப்படியான கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம இந்த காணொளியில பார்க்க போறோம். அப்படி பார்க்கிறப்ப தமிழ் வருடங்கள் 60 வருடங்களை நமக்கு நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதில் நிறைய சர்ச்சைகள் உண்டு. என்ன அப்படின்னு பார்க்கிறப்ப வருடங்களுடைய பெயர்கள் எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, சான்ஸ்கிரிட்டட் வெர்ஷனா இருக்கு. இது எப்படி தமிழ் பெயராகும், தமிழ் வருடங்களாக மாறும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஒவ்வொரு சான்ஸ்கிரிட் பெயருக்கும் நமக்கு தமிழ் பெயர்கள் உண்டு. இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாவசு ஆண்டிலிருந்து நம்ம பிராபவ வருடத்திற்குள்ளாக நுழைகிறோம். இந்த பிராபவ வருடம் அப்படிங்கிறது என்ன குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல அருத்தோற்றம் அப்படின்னு குறிக்குது. பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் அடைவதற்கு அருள் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா வேணும். அது இறையருளாக இருந்தாலும் சரி, இறையை நம்பாதவர்கள் இயற்கையை நம்புறேன் அப்படின்னு சொன்னா இந்த இயற்கையினுடைய அருளாக இருந்தாலும் சரி, அருள் அப்படிங்கிற பிளெஸிங்ஸ் நமக்கு எப்பயுமே வேணும். வள்ளுவர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லி வைக்கிறார். அப்படி பார்க்கிறப்ப அருள் அதை கொடுக்கக்கூடிய தோற்றமாக அருத்தோற்றமாக இந்த பிராபவ வருடம் வருகிறது. பிராபவ வருடம் அப்படின்னு சொன்னாலே பஞ்சாங்கத்துல சில குறிப்புகள் இருக்கும். அதுபடி பார்க்கிறப்ப நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த பிராபவ வருடம் அமைய போகிறது. விவசாயத்திற்கான செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம போர்கள் இது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட இறுதியில் மக்கள் நினைக்கக்கூடிய வகையில இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழக்கூடிய வருடமாகவும் பிராபவ வருடம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அரசியலில் கண்டிப்பாக மக்கள் நினைக்கும் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தான் பிராபவ வருடத்தினுடைய மிக முக்கியமான கணிப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த பிராபவ வருடத்தினுடைய ஒரு ராஜசபை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஒரு ராஜா இருப்பார், ஒரு ராஜசபைன்னு சொன்னா ஒரு ராஜா இருப்பார், ஒரு மந்திரி இருப்பார், சேனாதிபதி இருப்பார். அந்த மாதிரி பார்க்குறப்ப நமக்கு சில ப்ரெடிக்ஷன்ஸ் உண்டு. இந்த வருடத்தினுடைய ராஜா யார் தெரியுமாங்க? மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் ராஜாவா வரார். அப்ப அவருக்கு மேகாதிபதி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த வார்த்தையே புரிஞ்சிருக்கும். மழை கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும், தானியாதிபதியாக செவ்வாயும் வராங்க. இது ரொம்ப முக்கியமான வருடமாக பார்க்கப்படுது. இந்த பிராபவ வருடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வருடமாக அமையும். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். மீன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய பராபவ வருடம் எப்படி அமைய போகிறது அப்படின்னு கேட்டா அபோவ் ஆவரேஜான வருஷமா இருக்கும் அப்படிங்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் வரக்கூடிய காலகட்டமாக பார்க்கிறோம். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி, வியாழன் அப்படின்னு எல்லா பெயர்களுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல வராருங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம், நீங்கள் பூர்வ பிறவியில் செய்திருக்கக்கூடிய புண்ணியம், குலதெய்வத்தினுடைய அருள், அதுக்கப்புறம் கன்னி தெய்வத்தினுடைய அருள் அப்படின்னு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. ஒரு பக்கம் 7.5 சனி இருந்தாலும் இது நாள் வரைக்கும் எந்த தெய்வமும் என்னை ஏறிட்டு பார்க்கல அப்படின்னு சொன்னவங்க கூட இப்ப எல்லா தெய்வமும் உங்களை தான் பார்க்க போகுது அப்படிங்கிற அமைப்பு உருவாகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால ரொம்பவுமே சாதகமா இருக்கு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நிறைய நேரங்கள்ல நோய், கடன், வம்பு, வழக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டாலும் அவர் ஒரு புதிய பாதையை காட்டுவார். இது நாள் வரைக்கும் இந்த உலகத்தை பார்க்காத ஒரு டைமென்ஷனை நீ பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருடம் வரக்கூடிய அறிமுகங்களில் மிக 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 கவனமா இருக்கணும். இதுல 2 விஷயம் இருக்கு. ரொம்ப யதார்த்தமா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் பீப்புள் கம்ஸ் அஸ் பிளெஸிங்ஸ், சம் பீப்புள் கம்ஸ் அஸ் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கையில் இந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நபர்கள் வந்து உங்களுக்கு வரமாகவும் ஒரு சில நபர்கள் சாபமாக வரக்கூடிய அமைப்பு அப்படி இருக்கிறதுனால யார்கிட்ட பழகணும் அப்படிங்கிறத ரொம்ப பார்த்து பழக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா மீனத்துக்கு இருக்கு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நிறைய செலவுகளை கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்பவுமே கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உண்மையை சொல்லுங்க, செலவு அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க அதிகமாகவே செலவு செய்யக்கூடிய ஆட்கள் தான். செலவு அதுக்கேற்ற அளவுக்கு வரவும் வருது உங்களுக்கு.
அதனால கவலைப்படாதீங்க. 12ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட உங்களுக்கு வரவுகளை கொடுக்குறார், அதுக்கேற்ற மாதிரி செலவுகளை கொடுக்குறார். அதனால டோன்ட் ஒரி அப்படிங்கிறது தான் விஷயமே. ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய உழைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறார். 7.5 சனி அப்படிங்கிறத பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய நேரங்களில் உழைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறார். உழைப்பு நல்லது தானே, கரை நல்லது அப்படின்னு சொல்கிற மாதிரி உழைக்கக்கூடிய வர்க்கம் நீங்கள். ஏற்கனவே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னும் பாசிட்டிவாக உழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளைய வாழ்க்கைக்கான விதையாக இன்றைய நாட்களை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்க போது. எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மீனராசிக்காரங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சமைக்கிறப்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த பல்லி மாதிரியாக பூச்சிகள் மாதிரியான உயிரினங்கள் நிறைய உணவில் கலப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சமைக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ட்ராவல் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக போகக்கூடிய அமைப்பு மீனத்துக்கு இருக்குது. பொதுவாகவே ட்ராவல் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், அதே மாதிரி ட்ராவல் போகணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும். இந்த மாதிரியான நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் வரும் இல்லையா, வாழா என் வாழ்வை வாழவே அப்படிங்கிற மாதிரியாக நிறைய டிராவல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நீங்களே விரும்பாட்டியும் கூட நிறைய டிராவல் பயணிக்க போகிறீங்க. இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அலைச்சல் திரிச்சல் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்க தான் போகிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஏன் சார் இருக்கிற தங்கத்தையே நாங்கள் இன்னும் திருப்ப முடியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தங்கம் வாங்குவதற்கான யோகம் எல்லாமே வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. திருமணம் சார்ந்த முயற்சிகள் சூப்பராக இருக்குது. எல்டர்ஸோட ஹெல்த் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தக்க முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மீனம் என்னதான் 7.5 சனி நடந்தாலும் ஆண்டவன் இருக்க நம்மளை பார்த்துப்பான் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க தாராளமாக பயணிக்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறாரு. அவர் கடைசி 2-3 மாதங்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு பயணிப்பாரு. அப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி நல்லா இருக்கு. இன்னும் இந்த ஆண்டை சாதகமாக மாற்றுவதற்கு நான் உங்களுக்கு அருமையான வழிபாடு கொண்டு வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது சரியில்லை, அவர் மட்டும்தான் சில குழப்பங்கள் கொடுக்குறாரு. அப்படிங்கிறதுனால விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அதுவும் குறிப்பாக உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்துடுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். விநாயகர் அகவல், ஔவையார் எழுதியிருக்கக்கூடிய விநாயகர் அகவல், அதில் பார்த்தீங்கன்னா சீத கலப்ப செந்தாமரைப்பூ பாதச்சிலம்பு பல இசை பாட அப்படின்னு ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 90லேருந்து 95 வரிகளுக்குள்ளதான் இருக்கும். அந்த வரிகளை தினமும் சொல்ல 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 வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத உறுதியா நம்புங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். இதுவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கூட உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க, ஒரு கன்சல்டேஷன் போய்க்கலாம். இதே மாதிரியாக இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.